Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அப்டேட் வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். அதாவது நீங்கள் நல்லபடியாக எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் அதாவது ஒரு ரிவைஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், சரியா? அந்த ஆசைக்கு நம்மளாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உண்மையே சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இந்த பிடிஎஃப் ஃபைல் எடுத்து உங்களுக்காக என்னாச்சு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம், சரியா? அதாவது ஒவ்வொரு இயல்லையும் இருக்கக்கூடிய அதாவது இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸு, அதுக்கப்புறம் மொழிபெயர்ச்சி கொஸ்டின்ஸ், இது எல்லாத்தையுமே வித் ஆன்சர்ஸோடு உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம், சரியா? இப்போ இயல் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் தெரியுதா இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு ஆன்சர் சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது, அதான் அதை அப்படியே நீங்கள் என்ன சொல்லி பார்த்தா செக் பண்ணணும். மீண்டும் அந்த அதாவது பழமை நலம் புதுக்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்னு தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க, சரியா? அதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுக்குமே உங்களுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து உடனே என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறோம். ஆனால் இந்த மாதிரி ஆன்சர்ஸ் கொடுத்தோன்னு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி நீங்கள் நினச்சி இதை என்னாச்சு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது, சரியா? நம்ம எதுக்காக இதை கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபைனல் மினிட் ரிவிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் கொஸ்டினை ரீட் பண்ணோடனே நமக்கு ஆன்சர் தெரியுதா இல்லையான்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் அது கண்டிப்பாக எனக்கு தெரியவே இல்லை, இது ஒரு க்ரியேட்டிவ் கொஸ்டின் மாதிரி இருக்குது, இந்த கொஸ்டினை எங்கேயுமே ரீட் பண்ணதே இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸை பார்க்கணும். அதுக்கு வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்து நம்மளால் ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியுதா இல்லையான்னு சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா யோசிக்கணும், சரியா? இப்போ இலக்கியத்தின் நோக்கம் குறித்து தெளிவாக சுட்டி காட்டும் இலக்கண நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்து தொல்காப்பியம் அப்படின்னு தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், சரியா? அதுக்கப்புறம் வேறுபாடான ஒன்றை தேர்வு செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒளிப்பறவை, அலையும் சுவரும், அதுக்கப்புறம் சர்ப்பாயம், அதுக்கப்புறம் சூரியன், சரியா? அப்போ அலையும் சுவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறுபாடான ஒரு சொல் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதாவது நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க எக்ஸாமுக்கு, சரியா? இந்த நேரத்தில் இந்த பிடிஎஃப் ஃபைல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.